பிக் பாஸோட 2வது நாளே இன்னொரு பிரச்சனை உண்டாயிருக்கு. அதாவது பிக் பாஸை வந்து ஃபஸ்ட்டே அந்த ஹவுஸ் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறப்பவே 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட சஸ்பென்ஸ் என்னென்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது பிக் பாஸில் வந்து அந்த ஹவுஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியன்ஸோட, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆம்பியன்ஸோட. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா அதோட ரூல் என்னென்னா, உள்ளே இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸே அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக் பாஸ் எதுவும் டிசைட் பண்ணல. உள்ளே போயிட்டு உக்காந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜென்ஸ் ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, அதை டிசைட் பண்ணிவிட்டு யார் அந்த சைடு இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேற்றே வந்து அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ஜென்ஸ், இன்னொரு பக்கம் வந்து லேடிஸை வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ ஜென்ஸ் இருக்கிற சைடு வந்து பார்த்தோன்னா ஸ்டோர் ரூம், பெட்ரூம், இவங்களோட பெட்ரூம், ஸ்டோர் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. லேடிஸ் இருக்கிற இந்த சைடு பார்த்திங்கன்னா லிவிங் ரூமும், அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூம் இருக்குது. ஸோ இது அங்கே இருக்கிற எல்லா ரூமே இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் இது ஜென்ஸோட சைடு இருக்கிறதுனால இவங்க தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபெஷன் ரூமும் லிவிங் ரூமும் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சி உண்டாயிருக்கு. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே பண்ணுறது தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அவங்களா க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜென்ஸை வந்து அவங்க சைடு இருக்கிற ரூல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே இவங்க லேடிஸ் வரணுன்னா நாங்கள் சொல்கிறத, நாங்கள் கொடுக்குற கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி இவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் வந்துட்டு 2 பேருமே ஒரு டிசைட் பண்ணி உள்ளே வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து முத்துக்குமாரன் ஜென்ஸ் சார்பாக அவங்க போயிட்டு அதை டிசைட் பண்ணாங்க, என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா சாச்சனா போனாங்க. ஸோ இது சாச்சனா போனாங்க, அந்த ஃபுல் டே நடந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபஸ்ட்டு டேவே வெளியே போகிற அந்த ஒரு ரூல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு ரூல். ஆக்சுவலாக நேற்றே நடந்த அந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபஸ்ட் டேவே எப்படி ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்புவீங்க, எந்த ஒரு கேமும் ஆடாமல் எந்த ஒரு இதாக ஆடாமன்னு சொன்னால், பிக் பாஸோட ஃபஸ்ட் ரூலே ஃபஸ்ட் டே யாராவது வெளியே அனுப்பணும் என்ற ரூலில் வந்து அதை பண்ணாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து டிசைட் பண்ணாங்க யாரை அனுப்புறதுன்ட்டு. ஸோ ஓட்டிங் நடந்தது. ஓட்டிங்னா ஜனங்க ஓட் பண்ணலை, உள்ளே இருக்கிறவங்க 18 பேர் உள்ளே போயிருக்காங்க. 9 கேர்ள்ஸ் வந்து 9 ஜென்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து ஒரு அப்ராணியான ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வாக்குமூலம் கொடுத்துச்சு, அப்படி போனால் நான் போயிடுவேன்ட்டு அந்த பொண்ணே தெரியாமல் சொல்லிடுச்சு. அது ஒரு நல்ல மனசுன்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க இருக்கிற உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஆமாம் நான் தான் வின் பண்ணணும், நான் தான் பண்ணணும், என்ன பண்ணாங்க. ஆல்ரெடி தெரியாதனமாக இருக்கிறதுல சின்ன பொண்ணு அவள் தான், அவள் என்ன சொன்னாலும் அவளுக்கே வந்து ரிப்பீட்டாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வெளியே அனுப்பிட்டாங்க. மீதி இருக்கிறவங்களோட கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2வது நாள் ப்ரொமோஷனை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 2வது நாள் ப்ரொமோஷன் இருந்தால் இவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதாவது ஜென்ஸ் ஒரு பக்கமும் லேடிஸ் ஒரு பக்கம் இருக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இதில் ஜென்ஸ் ஒருத்தர் வந்து லேடிஸ் சைடில் போய், லேடிஸ் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ஸ் சார்பாக போட்டி வந்து கேமை வந்து ஆட போகிறாங்க. அதே மாதிரி லேடிஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஜென்ஸ் சைடில் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. ஸோ செகண்ட் டே என்ன நடந்திருக்குன்னா பார்த்தோன்னா, ப்ரோமோவில் வந்து செகண்ட் டே ப்ரோமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9 o'clock 9:30க்கு வந்து கேம் ஷோ வந்து அது பண்ண போகிறாங்க. இதில் வந்து டிவியில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேம் வந்து இந்த ஜென்ஸ் ஒருத்தர் வாங்க பார்த்தோன்னா லேடிஸ் சைடு உட்காந்து அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது லேடிஸ் வந்து ஜென்ஸ் சைடு வந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. லேடிஸை சூஸ் பண்ணி இவங்களை அனுப்புவாங்க, இந்த பக்கம் கேம் ஆட சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் இன்றைக்கி சொன்ன டாஸ்க். இந்த டாஸ்கில் பிரச்சனைனா, இந்த பக்கம் லேடிஸ் சைடு ஜென்ஸ் சைடு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க வந்து எப்போவுமே கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒருத்தர் வந்து பண்ணிவிடுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. பட் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தான் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, இவங்களோட கருத்து வேறுபாடு பயங்கரமாக இருக்கும். முதல்ல ஸ்டார்ட் வந்து அவங்க வந்து ஒரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கணும் கிடையாது. அதனால் ஜாக்லினை வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ஜாக்லின் வந்து லேடிஸோட தங்கலை, அதே மாதிரி ஜென்ஸோட தங்கலை. 2த்துக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அந்த சோஃபாவில் தங்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை, அதனால நான் வந்து லேடிஸ் அவங்க சூஸ் பண்ணதில் என்னால் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு சோஃபாவில் தங்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து யார் அனுப்புறது என்ற பிரச்சனை வந்து இங்கே லேடிஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஜாக்லின் வந்து கோச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாக்லினோட 2வது நாள் ப்ராப்ளமே பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது. ஸோ மெயின் விக்டம் நடக்க போகுது. பெரிய பிரச்சனை வந்து ஜாக்லினால் தான் வரப்போகுதுன்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பை.